வந்தாரையா. ஹலோ ஹலோ சார்பு நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக எம்கேஆர் வந்தேனுங்க. நாட்டிற்கு சேவை செய்ய நாகரிக எம்கேஆர் வந்தாருங்க. சிரிக்க வைக்க உங்க சிந்திக்க வைக்க சிவகங்கை மாவட்டக்காரே வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தாருங்க. காரில் விட்டறங்கி வந்தோமுங்க. காலில் விட்டறங்கி வந்தேனுங்க. மேடைக்குள்ள படுத்து கிடந்து வந்தேனுங்க. மேடைக்குள்ள படுத்து கிடந்து வந்தாருங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஓயே ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தாருங்க. ஊரு விட்டு ஊரு வந்து கப்ளிங் பண்ணக்கூடாது ப்ரோ. பேரு கட்டு போனாதுன்னா நம்ம உழவு என்ன ஆகுங்க. விட்டு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்மாடி ஒரு பாட்பாடி ஆசர் பாடி வேசர் பாடி மெட்ராஸ் ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனே. யாரு உள்ள ஏத்திட்டு போற? யாரு உள்ள? ஓமேனா காது வெடைச்சிருக்கு என்ன? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உட்காரு சார். எம்கேஆர் என்ன பயல் அதான நாடகத்துக்கு கிடக்க 10 பேர் வரணும்னு நினைச்சல. இந்த வந்துட்டாங்கல்ல பூரா சித்திமா இங்க சொந்த சித்தம் வாங்க இவங்க தான் எனக்கு எலுமிச்சம்பளம் வைப்பாங்க. வாடா கேமரா என் சைடில் நிற்கிறவங்களாம் ப்ரோ கொஞ்சம் இடம் இல்லையா? உள்ள டான்ஸ் இருக்கு ஒரு போர்டு வரையா? ஆனால் இன்னைக்கு வந்திருக்க டான்ஸு தமிழ்நாட்டிலே சுத்த கிறுக்கு முண்டை. உள்ள போய் பார்க்குறேன் தான் அண்ணே 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 அந்த பாக்ஸை தள்ளி விட்டு போக முடியுமா? கொஞ்சம் தம்முன்னு தள்ளி விடணும். போவேன் முன்னாடி இருக்க என் தம்பியில் காலை தொட்டு அண்ணன் கும்பிட்றேன். என்னாச்சு டொங்காஸ் போட்டியா? இப்படி உட்காந்துருக்க ப்ரோ லாங் நீக்கிறோ கூப்பிட்டா சாமி வருமா? எங்கள் கருப்பு வருவாரா? காளிமுனியா வருவானா? இந்தா அவன் கூட சேர்ந்து தண்ணி அடித்த மாதிரி வருவாப்புலன்ட்டேன். சாமி ப்ரோ நான் கோடாங்கி நான் சாமியில் அப்படித்தான் சொல்ல முடியும். கூப்பிடணும். இந்த நாட்டினுடைய சாமியோட மகிமையை வந்திருக்க மக்களை அறியணும். அந்த வந்துருச்சு பார்த்தியா? அந்த ஒருத்தன் வந்துட்டான் பாரு சாமி ஆடி. அதை எத்த தண்டி வரும்போது கருப்பு சாமி நினைச்சு அவன் மடு சாமிடா. பனங்குடி நாட்டில் உள்ள எங்கள் ஆத்தா பெரிய நாயகி அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா மதுரை பாண்டி முனி கவலையோடு வந்திருக்க மக்களுக்கு என்னையோட நினைச்ச காரியம் நடைபெறணும். கொஞ்ச நேரம் விளையாடு வரணும். உன்னைய தினசரி கூப்பிடுறதுக்கு என் மனசு கேட்கல. கூப்பிடுறேன். சில பேர் கிறித்துவத்துக்கு ஆடுறேன். இந்த வந்துட்டான்டா சடமுடி மையன் கொடூரமா முண்டை வாவோடு அத்திருவேன் தாலி உள்ள இருக்க மசுரெல்லாம் கடிச்சு இருந்துருக்கா. என்ன சொன்னாலும் சரி பந்தா ஐயா வணக்கம்யா. என்ன பிள்ளையெல்லாம் வருது பெரியாஜி பத்திரி சொட்டு இருந்தா? அல்லோ அல்லோ அர்பு கூட வாடா காளிமுனி ஐயா. ஐயா அந்த பொம்மை போட்டு குச்சிக்கிட்டு இருக்க ஆளு பொம்மையே தலை கடப்பாரில் குத்தி ஓட்டுருவேன். பெரிய ஆளை ஏத்தாத சின்ன ஆளை ஏத்து. அண்ணே வந்துட்டு அண்ணே யாருன்னே உடனே தெரியாது. என் சொந்த பெரியப்பா இருந்தேன். சிவன்ராத்திரிலேருந்து லூஸ் குடிச்சு தெரியுது. லூஸா மாடு யாரு வந்தாலும் விளையாடும். எக்கோ சார் போய் அர்பு 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 நல்ல பொறுப்புக்காரன் சாமி வந்துடாமடா. தங்க டங்கன்னு ஆடி கவட்டில் தீ பிடிச்சி எரிஞ்சல ஆகி. ஹலோ 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 அது ஒரு இந்த நாட்டில பேரு போன நாட்டி எங்க ஐயா கவுள்ளகாலம் பனங்குடி நாட்டு சாமி தத்துரமா வாய் பேசுமுடா இந்த சாமி. கருப்பே இறங்குனா பனங்குடி நாடு தாங்குமா எங்க
கருப்பே எந்த குதிரப்பா எந்த குதிரடா இந்த கூட்டத்தில நீ புடிச்சு வர்ற சொந்த குதிரை புடிச்ச குதிரை வீரமா இருக்க கருப்பை கிளட்டு குதிரையா புடிச்சிடாதடா கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த பெரிய நாயையும் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு உனக்கு காலி எத்தா மாதிரி இந்த பிள்ளைகளை வளர்த்தது உண்மையானா எங்க ஆத்தா எந்த பத்தினி மேல குடியிருக்க மேல மடக்கம்மாயா எங்க வாண்டி மேல மடக்கம்மாயா சாட்டைய தோளிலிட்டு வண்டியா சுருட்ட பத்த வச்சால் எங்க வாண்டிக்கு சுருட்டு வாடே வத்தாதுடாய் 1000 பாட்டில் சாராயா எங்க வாண்டி குடிச்சால் அடினாக்கு பத்தாதுடா கலிஜேரி கம்மாயில கிளவா படுத்துறோம் போதுமுடா கொஞ்ச நேரம் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு இந்த பனங்குடி நாட்டில உன் மகிமை அறியணும் கொஞ்ச நேரம் அரும்புல விளையாடுறா கர்ப்ப அன்னை தந்தைதான் வணங்கே பனங்குடி நாட்டு சாமிகளை நமனங்கி இந்த நாட்டு சாமி ரோஜாங்கார தெய்வமுடா ரோஜா கூடுதலா இருக்குமுடா இந்த நாட்டில வீர விளைஞ்ச பூமிடா மலையாள நாட்டில மலையாள நாட்டில உன்னைய ஊட்டி வளர்த்தது உண்மைதானா கருப்பு மலையாள நாட்டில என் செல்லம்மா என் கருப்பனை கொண்டனைக்க முடியலப்பா என்ன நினைக்குது இந்த பனங்குடி நாட்டு சாமி எங்க கருப்பு இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டாரு சித்திர மாதத்தில தேரோடும் மதுரையில சித்திர மாதத்தில இந்த நாட்டு கிழவங்க திரியாடுன நலையில எப்ப நீங்க இப்படி நம்ம பெட்டி தூக்கணும் நம்ம இப்படித்தான் நாட்டுல பேரு வாங்குற முன்னே இந்த பனங்குடி நாட்டு முப்பாட்டேன் சொன்ன சொல்லு மாறுவாடா எனவே சொல்லுறது மாறாதுடா காலுக்கு சலங்க இட்டுட்டா 18 படி உனக்கு அலறுதப்பா பாக்கு மரக்கதவு எங்க 18ஆம் படியாட்டா துதி போடு ரெட்ட கதவுடா இறங்கி வா தெற்கு மரக்கதவு எங்க ஆத்தா சந்தன பூஜனை உங்க அண்ணன் கதவு 18 லாடர்களையே எதாய் உங்க அண்ணன் கருப்பனை காணாமுடா வயசாகி போச்சாடா இந்த நாட்டு சாமிக்கு வயசாகி போச்சாடா என் நொண்டி போய வந்து நேரம் ஆச்சுடா ஒத்த காலி சப்பானி ஒத்த காலி சப்பானி எங்க கிழவனுக்கு வலது காலு நொண்டி அப்பா அவன் கீநாட்டுல கிடையில ஆடு மேச்ச கிளட்டும் போய நொண்டி போல வாக்க வரப்பு வெட்டி என் நொண்டி சாமிக்கு வாக்க வரப்பு வெட்டி அந்த செவக்கறி ஈர சூட்டானா எங்க நொண்டி சேவையாவுக்கு செவக்கறி சூட்டானா மானாமதுரை போய் வாரு தங்கச்சி அண்ணே முனியே நான் மானாமதுரை போய் வாரேன் ஆத்தா என் தங்கச்சி காளி ஆத்தாவுக்கு என்ன நானும் வாங்கி வரேன்
செய்வானே தங்கச்சிக்கு கழுத்துக்கு கருகமணி எனக்கு மல்லியப்பூ எனக்கு கூறப்பட்டு சேல அண்ணே கலியதா பொழுது இருட்டுதுடா பொழுது இருட்டுதுடா என் கலிச்சேரி உடம்பா அலறுதுடா அண்ணனை காணா முன்னு உன் தங்கச்சி மச்சாப்பாலு கொண்டு நிக்கிறாடா மேலமட கம்மாயா என் மேலமட பாண்டிமுனி சுருட்டு வாட அடிக்குதுடா இந்த பனங்குடி நாட்டுல எங்க பாண்டி முடிச்ச சுருட்டு வாட அடிக்குதுடா எந்த மட எங்க பாண்டிக்கு உகந்த மடப்பா இந்த மட உனக்கு சொந்தம் இல்லடா மேல மட சொந்த மடா மேல மட வேணாம் பாண்டி வந்துட்டேன் நாட்டு மக்களை பார்க்க வந்துட்டீங்களா பாண்டி அப்புறம் எதுக்குடா நீ பயப்படுற நாட்டு மக்கள் உன்னைய பார்த்து பயப்பட நீ ஆட பயப்பட வாடா கருப்பாயூரணி காரே எங்க பாண்டி முனி சிங்கார ஆட்டக்காரே சீமானே வா வாடாத பாண்டிக்கு நேத்து கட செய்ய போறோம் தண்ணி இல்லாம தண்ணி ஊத்தாம துளுக்குமுடா எங்க பாண்டி முனி ரெட்டா கடா துளுக்குமுடா ஊரு தரண்டிருச்சு பனங்குடி நாடு இந்த நாட்டு சாமி ஊரா இங்க ஒண்ணு சேர்ந்து ஒத்துமையா இருச்சும்பு நாடு ரெண்டு இருந்துச்சு எங்க சாமிகளை பார்க்க தானே ஏழல மாமா கரும்பு புடிச்ச விபதியே எரிஞ்ச ஈட்டி நாட்டுல வீண் போவோம்டா 21 வருஷம் இந்த நாட்டுல இந்த மக்களை காப்பாத்துறதுக்காக நான் கூப்பிட்ட உடனே இறங்குவேன் என் கலிச்சேரிக்கானே சொன்ன சொல்லும் மாறாது எங்க பாட்டைங்க ஆண்டஜாமி சொன்ன சொல்லு என்னைக்கும் மாறாது எங்க ஜாமி சொல்வாக்கு தப்பாதும்பா தானே சொல்லி வச்சா முடியறோமா எங்க கிளவே அடிச்ச தகடு மாறும் மாடா நாட்டிலே வாடா காளிமணி ஐயா கடைசி வரைக்கும் இந்த மக்களை காமாடு தலைமாடு காக்கணும் இன்னையில இருந்து என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கணும் கூட வாடா அப்படி அமைதியா உட்காரவங்க எல்லாரும் இவன் எதுக்குடா ஸ்டாண்டை அப்படி தூக்கிட்டு இருக்கேன் மிலிட்ரிக்காரன் மாதிரி முண்டை எதுக்குடா வர்றேன் அப்படியே உட்காந்து அமைதியாக உட்காந்து ஹலோ எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இந்த பனங்குடி நாட்டிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணற்ற மக்களை தன்னுடைய வாழ்நாளில் MKR அன்பாலயம் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்
எம்கேஆர் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கொன்றிய கழக செயலாளர் ஏழைகளின் இளவல் கொடைவள்ளல் அன்பு அண்ணன் சேவியர்தாஸ் அவர்கள் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மின்வாரிய ஊழியர்கள் சார்பாக வாரிசார்கள் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இது எல்லாமே எம்மதமும் சம்மதம். எல்லாரும் இங்கே ஒரு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமிக்கு நான் வந்திருப்பதை நினைத்து பெருமை அடைகிறேன். கள்ளிச்சேரி எம்கேஆர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையில் உள்ள விழாக்குளம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் எம் செல்வம் சார்பாக 501 அன்பளிப்பளிக்கின்றார்கள். எங்களது தாய் கிராமம் பிள்ளத்தி விழாக்குளம், அதற்கு நடுவில் உள்ளதான் கள்ளிச்சேரி கிராமம். என்னுடைய தாய் கிராமம், என்னை தூக்கி வளர்த்த கிராமம். எனது அண்ணன் மேலப்பிராவூர் ஊராட்சி மன்ற தலைவர் விழாக்குளம் மண்ணின் மைந்தன் என்னுடைய அண்ணன் செல்வம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக 501 கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும் விழாக்குளம் பிள்ளத்தி கிராம பொதுமக்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்கேஆர் ஆதரவற்ற இல்லத்தின் நிறுவனர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பனங்குடி நாடு வலங்கை வைகை வகை வலங்கை வகை ஆதப்பன் வகேரா ஆனாசானா மணியம்பலம் சானா மானா சாமிநாதன் அம்பலம் நினைவாக ஆனாருணா அஸ்வந்த் ஆனாருணா அரவ் மகிழன் அவர்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்திற்கு 1001 வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். மதிமரியாதைக்குரிய அந்தோணி அம்பலம் ஐயாவை பாதம் தொட்டு வணங்குற எம்கேஆர். நான் செய்வது சேவையெல்லாம் ஒரு துரும்புதான். அவர் தெரியாமல் எத்தனை ஏழைவாளர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள். இந்த கர்ணன், எங்கள் கருப்பேன் காளிமுனியை எப்பயுமே ஒரு கூட இருக்கும். நிறைய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு வேணும். காசு வச்சிருந்தாலும் பூரா உதவி செஞ்சுட்டா நான் பிறந்த தமிழ்நாட்டில் எதுக்கியா பச்சை குழந்தை போய் சோத்து கையேந்தது. இப்படியாப்பட்ட கர்ணன் வாழக்கூடிய இந்த பூமியில் உள்ள அத்தனை மக்களையும் வணங்குறேன் எம்கேஆர். ரொம்ப நன்றிங்க ஐயா. பேரன்பு கொண்ட என்னுடைய அண்ணன் தம்பிகளே, பசித்தோருக்கு உணவளித்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே, ஒரு விழா நடத்துவதை எவ்வளவு கஷ்டம் என்று உணர்ந்து கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியார்களே, இங்கே உள்ள பெரியவர்கள் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இதில் ஒரு 30 பேர் தான் தமிழ்நாடு, அங்கிட்டு இருக்க எல்லாம் ஜவராஜக்காரங்களாப்பா. ஆந்திரா உன்னை போட்டு போந்துறானுக்கு கைதட்டணும். தமிழனுக்கு தமிழன் ஆதரவு. ஓடக்கூடிய ரத்தம் தமிழனுடைய ரத்தம். சாதி மதம் அப்பாற்பட்டது தமிழனம். அதை இந்த புண்ணிய பூமியிலே எம்கேஆர் பார்த்து கொண்டேன், பார்த்தேன், வணங்குறேன். இப்படி எல்லா ஊரும் மாறிட்டா எதுக்கியா சண்டை வர போகுது? இந்த வந்துட்டான்டா மண்டை வெட்டு, வாடா என் தம்பி, வாடா என் சித்தி மைண்டா, சொந்த ஏன்டா அத்தை தண்டியா நிமுக்கு வைக்கிறார். உன்னையோட ஹைட்டா இருக்கல. அப்ப என்னை அசிங்கப்படுத்துறியா அண்ணனை? அண்ணே நீ தம்பி. சரி, நீ நாடகம் நடி, நான் தெருவில் வர்றேன். பேர்ட் பாய்ஸ் மென்ஸ் வேர் கல்லல் சார்பாக 501 அன்பாலயத்தில் வழங்குகின்றார்கள். பாகை மாங்காடு தொழிலதிபர் திரு பாலமுருகன் சார்பாக அன்பாலயத்திற்கு 1001 வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். டேய், ஒரு ரவுண்டு மஞ்சப்பைய எடுத்துட்டு ரவுண்டு போயிட்டு வா. மஞ்சப்பையா? உங்க எல்லாத்தையும் இந்த காசை வச்சு தாண்டா காப்பாத்தின வெண்ணமேனே. எங்க ஆத்தா வந்திருக்கு, சொந்த பெரிய என் தம்பி. வடமாடு வர்ணனையில் நான் பார்த்து ஒரு வியந்த ஒரு படைப்பாளி என் தம்பி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் எங்களது பி நெற்போகப்பட்டியை சேர்ந்த என் மகேந்திர பூவைக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் தம்பி தான் அவன். இவன் ஒத்த தம்பி கிடையாது, இங்க இருக்கிற எல்லாருமே என் தம்பி தான். இவங்க அதோட பெரிய படைப்பாளி. அடி கொன்றுவேன். சண்டை வந்தாடா ஒப்பம் உண்ட இப்பத்தானடா சொன்னேன். தம்பிகளோட எங்க அன்னைங்க ஊரா வேற லெவல். பழைய சிவமக்கருவை
பழைய சீமக்கரை வெட்டி மூட்டம் போட்டு நம்மளை படிக்க வைத்தது நம்ம அண்ணன் என்று சொல்றேன். ஆனா என் தம்பியை உரம் சீமக்கரை அடிப்புன்னு நினைக்கிறேன், தப்பு. கவனமா இருக்கும். கப்ளிங் போது சொல்லக்கூடாது. இன்னைக்கு 30 செலவுல பொத்து. கருத்துள்ளை பேச்சுகளை பேசுவதற்காக கேட்பதற்கு என் தம்பிகள் என்னைக்குமே முற்படுவதில்லை. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒல்லி வாவோடு கப்ளிங் டொங்காஸ் பேக்ஸாட் ஐஸ் சப்பு அமைதி வாட்டு மிஸ்டர் வெல்ல வேண்டி என் சரக்கு அடிச்ச இனிமே நாளைக்கு சரக்கு அடிக்கும் போது ஒரு 3 குருண மருந்தை போட்டு சாப்பிடு. செடிக்கு செடி நடுவே. யானை கதை சொல்ல முடியாது. யானைக்கு மடுவுல புண்ணு. அமைதி அமைதி. எத்தனை நாடகங்கள் நீங்க நடத்தலாம். அத்தனை நாடகங்களில் அத்தனை கலைஞர்கள் பங்கு பெறுகிறார்கள். அத்தனை கலைஞருடைய குடும்பத்தை என் தமிழன் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் உலகத்திலே. ஆனால் என்னுடைய நாடகத்தில் தான் எல்லாமே நடக்கும். என்ன வேணா நடக்கும். ஏன்? எங்கே கூட்டமும் அன்புகளும் அதிகரிக்கிறதோ அங்கே சிறு சிறு பிரச்சனையை வரத்தான் செய்யும். தம்பி மை செட்டு கும்பிட்டு பேத்த என்னைய அப்படி வச்சிருக்க ஐயா? அது மை செட்டா இல்ல பெட்டி கடையா? வேணும்னா அதை அசைச்சு புடிங்கி கொண்டு போங்கப்போ. என்னப்பா கொஞ்சம் மேடைக்கு வாவேன். மேடைக்கு வா. மாடு புடி மாடு தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகின்ற காலை தமிழுடைய உண்மையான ரத்தத்துக்கு பிறந்த இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய லோக்கல் டாஸ்மார்க் கடை காலை. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். லாஸ்பா டோமனே பொளந்து ஓச்சு. நீ வர்றதுக்குள்ள வளகாப்பு ஓட்ட உங்களை பிள்ளை தூக்கிட்டு வந்துருவா. வா இங்க வா. எல்லாரும் அமைதியாரு. தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைக்கிறேன் சிங்கம்? இங்க பேசு. மைக்க கண்டுபிடிச்சது பெரியப்பா. அதனாலதான் அந்த மைக்க தொடாமல் ஹலோ ஹலோ ஹலோ. வெரி குட். இந்த தமிழனா பிறந்ததுக்கு நீ பெருமை அடைகிறாயா என் பெரிய தாமையனே? தம்பி பாடிய தூக்கி கொண்டு வாடா. முடிஞ்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் வரும்போது உன்னை வேற மாதிரி பண்றேன். குடிப்பதனால் அதை சுகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அன்புறவுகளே, ஒரு மனிதன் தினசரி குடித்தான் என்றால் அவன் வாங்கக்கூடிய கெட்ட பேர் நிறையா. எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தாய் தகப்பனுடைய உண்மையான அன்பை இழந்து விடுவோம். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்மளை எதிரி மாதிரி பார்ப்பாங்க. சொந்தக்காரன் பூரா எல்லாருமே ஒரே பட்டம் தான் கொடுப்பேன், குடியாரேன். நீ குடிச்சுக்கிட்டே என்ன டெய்லி குடிச்சுக்கிட்டே 10 பேத்துக்கு நீ உதவி செய்ய போய் உன்னை போய் சொல்லலாம். 10 பேத்துக்கு அவன் உதவி செஞ்சாப்பா குடியாரனை போய் பேசிக்கிட்டுன்றேன். இந்த உலகத்திலே குடிக்கா வேண்டாம் என்று சொல்வதற்கு இந்த நாட்டிலே நான் மேடை போட்டு பேச வரவில்லை. எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு சொல்வதற்கு என்னுடைய கடமை. நான் கூட பிறந்தவன் என்பது நான் சொல்லித்தான் ஆவேன். கைதிட்டு வராது. நீ நல்லா இருக்கணும். பார்த்தீங்களா? குடிக்க வேணான்னு சொல்லும் பொழுது என் உடம்பிறந்த சகோதரன் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாய் என்று கைதட்டின்னு தான் நான் பெருமைப்படுவேன். இதை என்ன மசத்துக்கு சொன்னேன்? கைதட்டு வரான்னு சொல்ற. நீ இந்த சிவகங்கை மாவட்டத்தை விட்டு போவது நல்லது. இருப்பா. ஒரே ஒரு விஷயம், எல்லாத்தையும் கைதட்டு சொல்லிட்டா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடணும். நீ எல்லாம் கைதட்டு. என்னை பத்தி என்ன நினைச்ச? பப்புன்னு நினைச்சியா? நான் பிறந்தது சிவகங்கை மாவட்டம். எத்தனை மாவட்டங்கள் வீரன் நிறைந்திருக்கலாம், ஆனா வீரத்துக்கு பேரு போனது இந்த சிவகங்கை மாவட்டம். அதிக வடமாடு, ஜல்லிக்கட்டு, மாட்டு வண்டி பந்தயம் நடக்கக்கூடிய மாவட்டம் எதுனா இந்த சிவகங்கை மாவட்டம் பெருமை சேர்த்துக் கொண்டது. ப்ரோ இதோட பேச்சை நிறுத்திக்கணும். நான் சொன்னேன்னா என் தம்பி வலது பக்க கொட்டையை கூட கடிப்பாங்க. என்னுடைய அண்ணன் தம்பிகள், என் தம்பிகள் எங்க அண்ணங்க நல்லா இருந்தாத்தே நான் 10 ஊர்ல போய் சொல்ல முடியும். எனக்கு இத்தனை அண்ணன் இத்தனை தம்பி இருக்காங்கன்னு. சும்மா போய் நீ கொடுக்குற காசுக்காக ஊழ கும்பிடு போட்டு பேசிட்டு போற பப்புன்னு நான் கிடையாது.
உரிமையோட பேசுவேன். பசின்னு வந்தா சோறு ஓடுவேன். நடிக்க தெரியாது. நாடகத்துல தான் நடிக்க தெரியும். நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். அதுக்காக சில பேர் நடிப்பாங்க. வாரு சித்தப்பு நீ தான் சித்தப்பு என் தங்கம் மொத்தா நீ இல்லைன்னா போச்சுடா கலை அப்படி இப்படின்னு சித்தப்பனை தண்ணி ஓட்டணும் சித்தப்பனை 2 அரை அரைஞ்சு வட்டி விடுவேன். என்னடா மொத்தா ஏன் கூட குடிக்கிறேன்னு. இது போலி நடிப்பு. உண்மையான பாசம் என்றால் அண்ணன் என்று சொல்லும் போது வணக்கம் அண்ணா தம்பி அவ்வளவுதான். கட்டி பிடிச்சி நாக்க போட்டு நக்குவேன். வாடா ராமு அட்ரா. சைடில் நிற்கக்கூடிய ரசிக பொதுமக்கள் தயவு செய்து முன்னாடி வருமாறு விழா கமிட்டியாளர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். என்ன சொன்னா நடக்காதடா. காந்தி நகர் சோழமலை சார்பாக 101 வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். இவ்வளவு நேரம் போய் 100 ரூபாய் கொண்டு வந்தியா? நீ வீட்டுக்கு போடா தயவு செய்து. எத்தனை பண்ணே கொஞ்சம் எந்திரிச்சு வீட்டுக்கு போறியா? ஆளுக்கு 1/2 மணி நேரம் பெட்டி வாசிங்கப்பா. என்னுடைய தம்பி தானே, என் தம்பியை கும்பிட்றேன். அண்ணே வணக்கம், லவ் யூடா. அங்கிட்டு வாங்கடா தம்பிலாம். அது ஊருக்காரங்க நீங்க சொல்லி புரிய. இந்த நிற்கிறாள் உட்காரு தயவு செய்து நிற்கிறாள் உட்காருன்னு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடுறேன். அவங்க என்னையும் கோத்தங்கமான வைறாங்க. இவன் நாடகத்தை போய் நம்ம பார்க்க போனால் நம்மளை ஊருக்கார போச்சுறாங்க. என்ன காரணம் என்றால் வந்துச்சுடா 100 ரூபா. அண்ணா 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 உங்கள் பேருண்ணா? ஆமாம் 3 லட்சம் கொடுத்துட்டேன். 100 ரூபாய் கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை. இந்த 100 ரூபாயை வைத்து ஒருத்தனை பசிய போக்குறான்னு கொடுத்து விட்டு சொல்லுது வாரு எங்கள் அண்ணே. வந்தாண்டா வீரத்தமிழ் எங்கள் அண்ணே. ஒரு சாங் ஒன்று பாடுவோம். ஹலோ 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 ஹலோ. என்னடா கத்திக்க மாதிரி வச்சுக்க நீ கூட கிடையாது. சைனா சைனா சைனா. தென்பாண்டி ராமன் நாடு நான் பிறந்தது சிவகங்கையா. கோமாளி எம்ஜிஆர் பிறந்தது சிவகங்கையா. தங்கம் பிறந்தது ராமநாடு. உலக நாடுகளை பயப்பட வச்ச ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாடு ராமநாடு. ராமேஸ்வரம் எந்த ஊரு? அவர் சொந்த ஊரு. அவர் சாகவில்லை. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உரமாக இருக்கிறாரு. இந்த உரத்தில் இருந்து முளைச்சு வரக்கூடிய விதைதான் ஒவ்வொரு இளைய சமுதாயம். என் தம்பியில் பூராமே அப்துல் கலாம் ஐயா தான். சாங் ஸ்டார்டிங். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ புகழ் அப்துல் கலாம். சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறகடித்து அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்கார் பேய்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் பயில்கின்ற மாணவ செல்வங்களே இந்த வரியை நன்றாக உற்று நோக்கி கவனியுங்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் கலாம் தாத்தா பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் தமிழ் தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா. இளைஞர்கள் கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் 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 ராமநாடு ராமநாடு. சொந்த ஊர் அவருக்கு பேய்கரும்பு. அவர்தான் அப்துல் கலாம்.
ஏவினார். அந்த ஏவுகணை ஏவிவிடும் போது மேலே சென்றது. ஆனால் உலக நாடுகள் பூரா அந்த ஏவுகணையை உற்று பார்த்தது. ஏன் இந்தியாவை இனிமேல் நம்ம நெருங்க முடியாது. ஒத்த தமிழனுக்கு பயந்து கிடக்கு உலக நாடு. அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நியருக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு எதிரி. ஏனென்றால் அவர் கண்டுபிடித்த அணுசக்தி ஆயுதங்களை எந்த நாட்டில் உள்ள விஞ்ஞானி கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்று இந்தியா மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டிலே உறவுகள் எல்லாம் தங்களுடைய பணியை முடித்துவிட்டு நிம்மதியாக தூங்குகிறார்கள் என்றால் ஏவுகணை நாயகம்தான். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். உலகம் உள்ளவரை யார் மறந்தாலும் ஏவுகணை நாயகனை என் தமிழக மக்கள் மறக்க மாட்டோம். ஜெய்ஹிந்த். என் தம்பிகள் எல்லாம் இந்த அறிவு சார்ந்த விஷயங்களை உங்க மனதுக்கு என்ன தோணுதோ, என்ன பிடிக்குதோ அதை செயல்படுங்க. அண்ணே அதை வேணான்னு சொல்லலை. ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அவர் சாகும் வரை நாட்டை பட்டு மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஆனால் இன்று என் தம்பிகள் 16 வயது வந்துவிட்டால் டொங்காசை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அணுசக்தியை கண்டுபிடித்தார். என் தம்பிகள் உதட்டை கணேஷ் புயலை கண்டுபிடிச்சான். என்ன பழக்கம்? புலிப்பு. பரவாயில்ல, இவன் நல்லா கண்டுபிடித்திருக்கிறான். இவனும் ஒரு ஆக சிறந்த படைப்பாளி. இவனை நான் பாதம் தொட்டு வணங்குறேன். என் தம்பி தான். பாருங்கள், கணேஷ் புயலை போட்டால் உதடுக்குள்ளே மாவாக இருக்கும் என்று புலிப்பு என்று சொன்னானே. குட் குட் குட். அப்படித்தான் இருக்கான். ஒரு மதுபானத்தை கண்டுபிடித்தவன் ஆங்கிலேயன். அந்த மதுபானத்தை கூட வெளிநாடு ஆங்கிலேயன் தமிழகத்தை சுற்றி பார்க்க வரும் பொழுது சாராயத்துக்கு பேர் போன நாட்டிலே இந்த சிவகங்கை நாடு ஒன்றும். அதிலே நாம் பிறந்த பிள்ளத்தி விழாக்குளமும் சாராயத்துக்கு பேர் போனது எங்கள் ஊரும். அன்று எங்கள் வண்டி மாடு உழவு மாடல் எல்லாம் ஊரத்தண்ணியை குடிக்கவில்லை, ஊரப்பானையை கிளச்சிட்டு குடிக்கும். எங்கள் ஐயாவே தூக்கி போட்டு பாஞ்சிச்சு. எங்கள் ஐயாவுக்கு ஒரு கொட்டை கீழே விழுந்துச்சு. ஆனால் அவர் விழுந்த நேரம் பனி நேரம். பிறகு ஒட்டி கொண்டது. இந்த வெள்ளச்சட்டை உடனே சூத் தெரிக்க போகுது என்று, உன் ஜாதகத்திலே உன் கொலை, அது இந்த பிறகு தண்ணி குதிமயம் தான் என்று. இப்போ பாருவேன், எங்கள் அண்ணன் தான் பாருவேன். ஏய், நாடகம் நடத்துக்கு ஏன் அப்படி பண்ற? வாட்டு டொங்காசு முண்டை செய்யக்கூடாது லூசு ஆயி. அத்தியா பிரி பிரி என்றுகிறான். இவன் கிடமாடை தவவிடக்கூடிய வேலை செய்கிறான். அது பிரி அல்ல என் அன்பு தம்பி. உரி 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 என்றால் எதற்காக காலை இந்த உரி உரி சொல்கின்ற பொழுது நன்றாக ட்ரில் போடுகிறது என்றால் அந்த காலைக்கு கீழே உள்ளது பவர் பேட்டரி 3 பேஸ். திஸ் லாங் பொசிஷன் பனங்கொட்டை. அதை நன்றாக கையை தேய்ச்சி விட்டு பின்னாடி காலமாட்டு பின்னாடி ஒரே ஒரே 2 இழுப்பு தான். கர் கர். அதோட பசுமாடு கிர் கிர். ஆமா, அனிருத் மியூசிக் ஒன்று. தம்பி, என்னை மனநே ஊற்றி எரிச்சிருக்கியா? வெரி குட். பத்தியா, அப்துல் கலாம் ஐயா சொல்லுகின்ற பொழுது கரகோஷங்களை மட்டும் எழுப்பி விட்டு என் தம்பிகள் கவட்டுக்குள்ளே தலையை வைத்து இருந்தார்கள். ஆனால் ஒரு கொட்டைக்கு எவ்வளவு மியூசிக். நானும் அதை செய்தனடா என் அன்பு செல்வமே. நான் அன்றைய காலத்திலே, எல்லாரும் அமைதியா இருங்க, இந்த கதையை நன்றாக கேட்க வேண்டும். நான் படித்தது சிவகங்கை மாவட்டம் சாத்திரசோக்கோட்டை அருகாமல் உள்ள மல்லல் கிராமத்தில் தான் படித்தேன். மாலை நேரம் பெல் அடித்தார்கள். நரம்பு பையை தூக்கி கொண்டு ஓடி வந்தேன். மேலப்படாவரை நோக்கி களிசேரி வயக்காட்டில் இறங்கிவிட்டேன். அப்பொழுது வயலிலே ஒரு முளக்குச்சியிலே ஒரு கிடமாடு, பொட்டமாடு மடுவடித்தபடி கப்ளிங்கிலே இருந்தது. அப்போ எங்கள் ஐயா இட்ஸ் வெரி ஹார்ட் பார்த்து கொண்டே இருந்தான். நான் அருகில் சென்று விட்டேன். ஐயா கோடாங்கி, என்ன விவரம்? ஏன் அந்த கப்ளிங்கிலே நீர் சுரக்கிறது? அது டொங்காஸ் தெரிகிறதுன்னு சொன்னார். என்ன செய்ய வேண்டும்? நம்ம காரிக்காலையை கூட்டிகிட்டு வா, நான் மூக்கண கயிறை பிடித்துக் கொள்கிறேன். நீ மாடு தவம் போது கரெக்டாக அந்த ட்ரில் மிஷினை அந்த கப்ளிங்கிலே நன்றாக செலுத்திவிடு என்று சொன்னார். நான் விவரமில்லாத பாலகன். மாடு வெரி லாங். காரி மாடு தவியது. முனியை பிடித்து விட்டேன். கிச்சு கிச்சுக்குன்னு அடித்தது. 3 நாள் கஞ்சி குடிக்கும் போது கவிச்சி அடித்த பழக்கங்கள் உண்டு.
சி இல்லை எல்லாரும் கருத்துக்குள்ளார் காமெடி சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. என் தம்பிகள் இதைத்தான் டூலர் போகும்போது நினைத்து நினைத்து பார்ப்பார்கள். அவன் பிடித்திருக்கிறான் கிச்சு கிச்சு என்றால் அப்போ திருப்பி லைன் ஷார்ட் அடிச்சிருக்கின்ற இங்கே இருக்கின்ற தாய்மார்களுக்கு தான் தெரியும் பசியோட அருமை. ஆண்கள் 1008 வார்த்தைகளை பேசலாம், 1008 தவறுகள் செய்யலாம். தன் கணவன் செய்யக்கூடிய தீய பழக்கத்தையும் தவறுகளையும் யாரிடம் சொல்லாமல் கடைசி வரை இதயத்தை கல்லாக்கி கொண்டு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரே ஜீவன் யார் என்றால் தாய்க்கப்புறம் கட்டின மனைவிதான், மனைவிதான், மனைவிதான். ஒவ்வொரு ஆண்மகனும் பொண்டாட்டிக்காக பேங்கிலே லோன் வாங்கி வைக்க வேண்டாம், காசு போட்டு வைக்க வேண்டாம், நகை எடுத்து வைக்க வேண்டாம். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் மனைவிக்கும் வீட்டிலே அடுப்பாங்கடையிலே வெங்கல சிலை வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் எல்லாரும் கிரன் இருக்கீங்க? புடிமாடு கிடையாது. அதே மாதிரி பெண்களுக்கு சொல்கிறேன், இந்த மேடையிலே வெங்கல சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான் என்று ஆனந்தம் கொள்ள வேண்டாம் மேடம். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய அதெல்லாம் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு என் ஆண்மகளை பாருங்கள், என் தாய்களை எல்லார் முகத்திலையும் பாருங்கள். கருப்பை தவிர எதுவுமே கிடையாது. பூரா தேன்றாட்டு குலைவு கட்டியது மாதிரி. ஓம் சக்தி பராசக்தி இழுத்து விட்டு போயிட்டேன் அவனும். ஓம் சக்தி பராசக்தி எத்தனை சக்திகள் இருந்தாலும் வழங்கும் நம்ம கையெடுத்து கும்புற விதத்தில் தான் எத்தனை சக்தி இருந்தாலும் சாமி அருள் கொடுக்கும். யார் கும்புறா? 120 என்ஃபீல்டு பைக்கில் போகிறவன் 18ஆம் படி கருப்பனுக்கு கிஸ் அடிக்கிறானே. கருப்பா கருப்பையன் உடனே 108 போன் அடிச்சிருவார். அவன் விழுந்துருவாங்கடா பின்னாடியே போடா. அவன் பியா வேணும் போய் பார்த்தா ஒருத்தன் செப்பையை காணாம். சிரிப்புக்கல்ல சிந்தனை வேண்டும். கண்டுபிடித்தார்கள். முங்கு வண்டியை பார்த்து கண்டுபிடிச்சது தாண்டா TVS50. வீட்டு வேர் இவன் எந்த வேலைக்கும் போகவில்லை. ஆக மொத்தத்தில் என்னுடைய யூடியூப்லேயே மூழ்கி கிடக்கிறான். இவன் நன்றாக இருப்பான். என் தம்பி தான். என் தம்பிகளெல்லாம் நன்றாக மயிர்களை புடுங்க வேண்டும், வளர்த்து அழகாக வெட்ட வேண்டும். அன்றைய காலத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரே வெட்டுத்தான், ஒரே வெட்டு, செம்பரியாட்டு வெட்டு. 100 பேர் நின்றாலும் 100 பேர் மண்டையும் அப்படியே தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு மகன் முடிவெட்டி வருகிறான், பெத்த தாய் என் மகன் இல்லை என்று சூடத்தை அமர்த்தி சத்தியம் பண்ணுறாங்க. மண்டையை ஒத்த பக்கம் வலிச்சுட்டு ஒத்த பக்கம் தீய வச்சு எரிச்சிடுறேன். என் தம்பிகள்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைகள் தான். நீங்கள் எல்லாம் என்ன சுழி 2 நல்ல வாயில் அவன் வக்க ஓடிச்சிருக்கிறேன். என்னடா மோட்டரை கண்டுபிடிக்கும் போது பெரிய பெரிய கம்பெனிகள் ஹீரோ ஹோண்டா TVS50 கம்பெனிகள்லாம் ஒரு பைக்கிலே போகும்போது 2 பேர் மிஞ்சி போனால் 3 பேர் என்று கண்டுபிடித்து தான் நம்மளிடம் அவர்கள் சேல்ஸ் செய்கிறார்கள். ஆனால் 3 பேர் உன் கம்பெனியில் போக வேண்டும் என்று நீ எழுதியிருக்கிறாய். ஆனால் நாங்கள் 7 பேர் போவோம் என்று நிரூபித்து காண்பித்தவன் என் தம்பியடா. இண்டிகேட்டர்லே 2 பேர், டேங்கில் 2 பேர். அவன் ஓசில் ஒரு ஆள், அவன் தொடையில் ஒரு ஆள், இடையில ஒரு ஆள். ஆனால் அந்த வண்டியோட ஓனர் ஓடி வருகிறான். காரணம் வண்டியில் ஏறினேன்னா உனக்கு சரக்கு வாங்கி தர மாட்டேன்ட்டேன். அவன் தேவன். அதே மாதிரி தாய்மார்கள் எல்லாம் நித்தம் கஷ்டத்தை பார்க்காமல் சமைக்க வேண்டும். குக்கரிலே சமைச்சா ஏன் கண்டங்கரு என்னை பேசவே விட மாட்டீங்க. அடுத்த வருஷம் நீங்களே நாடகம் போட்டுக்கோங்க. ஆளாளுக்கு ஒன்று பேசினா என்ன ஏலக்கரையா இல்லை மாட்டுத்தவணி பூ மார்க்கெட்டா வாட் ப்ரோ. மண்பானைகளை சமையுங்கள் தாய்மார்களே. பொங்கல் திருநாள் வந்துட்டா எங்க அப்பத்தா மண்பானையில் ஊருக்கே பொங்கல் கிண்டுனா பட்டு கிளவி பொங்கலை கிண்டிக்கிட்டு இருக்கு. பின்னாடி எங்க ஐயா கிண்டிக்கிட்டு இருப்பார் வெண்பொங்கலை. ரொம்ப லேட்டாக வச்சிருக்கிறேன் என் தம்பியை. வெண்பொங்கலை வைக்க வேண்டும் தம்பிகளே. வேற ஆங்கிலம் நினைச்சாங்க. பொங்கல் முடியும், மாட்டுப் பொங்கல் முடியும். ஒத்த மாட்டிலே ஒரு முழம் கரும்பை கட்டி விடுவார்கள். அன்னைக்கு அந்த கரும்புக்காக தாண்டா என் தமிழை முத வீரனா மாறினேன். ஒத்த கரும்புக்காக தும்முளை பிடித்து அதை எடுத்துதான் அன்னைக்கு பெருங்கொண்ட தங்க காசுக்கு சமம் ஒரு முள கரும்பு கைதட்டலாம். இன்னைக்கு வாடியில் நல்ல மாடு விளையாண்டுச்சுன்னா நின்று பொறுமையாக கட்டில் பீரோ தங்க காசு வாங்கிட்டு போகிறேன். போக்கு மாடு மங்குன்னு தவணுன்னே 100ல் ஓயிடுது. மாட்டுக்காரன் ஓடுறேன், ராமுன்னு ஓடுறேன், இங்கிட்டு ஒருத்தன் பறிச்சு தூக்கிட்டு போயிடுறேன். தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஆனால் அந்த மாடு நம்மளை முட்டுனா
உயிருக்கு ஆபத்து என்று என் தமிழர்களுக்கு தெரியும். உயிரோட இந்த மண்ணனுடைய வீரந்தாண்டா எங்களுக்கு பெருசுன்னு தெரியாம பாரு. என் தம்பி என் சிங்க குட்டி, என் தம்பிகள் மூத்திரத்தை கூட நான் குடிப்பேன். அது வீரமான மூத்திரமாடா. இந்த நாடகம் என்னன்னு எனக்கு தெரியலடா. நல்லா வந்தேன் இந்த நொப்பமுண்டை அந்த வெள்ளை வெட்டி வாத்த வேலை என்ன திரும்பி ஒரு சாங் பாடுறேன். வேணா 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 வேணாம் வேணா மது பழக்கம் வேணா எங்க அண்ணன் தம்பிகளே, இது திருத்துறதுக்காக என்னால முடிஞ்ச உதவி. தண்ணியின் நீ அடிச்சு வந்த அண்ணன் தம்பிகளா கோவப்பட்டு என்னைய திட்ட வேணாம். ஏதோ என் தம்பி 2 பேரு அன்னைக்கு 2 பேரு இந்த பாட்டு படிச்சதுனால திருந்தனா இந்த பனங்குடி நாட்டுக்கு வந்தது நான் புண்ணியமா நினைக்கிறேன். அண்ணன் தம்பிகளா இந்த கருத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க காலில் விழுந்து கும்பிடுறேன். அப்படி ஏத்துக்க மறுக்கலைன்னா ஒரு ஆசிட்ட கூட மூஞ்சில அடிச்சுட்டு போயிரு, என் ஜோலியை முடிச்சிரு. வேணா மதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். கவனிக்க ப்ரோ. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டும் குடலும் வேகுமே. நம்ம ஆசை மனைவி முள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி முள்ள தெருவில் வாடுமே. பத்து வயசு புள்ள பள்ளிக்கூடம் போது அந்த குழந்தைக்கு படிப்புல கவனம் செலுத்துமா இல்ல தாய் தகப்ப படுற கஷ்டத்தை கவனம் செலுத்துமா? 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சும் போச்சு வாங்கி தந்தோமோ? அதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நம்ம மறந்தோமா? என்னையும் சேர்த்துக்கிட்டேன். அப்ப நான் பெரிய குடியாரன் ப்ரோ. ஒரு 8 வருஷம் இருக்கும். பெரிய கேவலப்பட்ட பையன் எம்கேஆர். 100 ரூபாய் இருந்தா ஒரு 4 பேர் ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னா வெறும் 100 ரூபாய் 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நம்ம 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம். அதுவும் பிளாக்ல 350 இருந்தாலும் வாங்குவோம். ஏன்னா அப்பத்தான ரத்தம் வரும். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. தமிழகத்திலே நான் சொல்லக்கூடியது நடந்ததென்றால் நான் தான் எல்லா ஜாமிக்கும் தேங்காய் உடைப்பேன். தமிழகத்திலே அத்தனை டாஸ்மாக் கடைகளையும் அடைத்தால் என்றால் அத்தனை பேர் காத பாதம் தொட்டு நான் வணங்குவேன். அப்படி அடைத்தால் இந்த தமிழகத்தில் என்ன நடக்கும் என்று நான் கூறுகிறேன் அன்பு உறவுகளே. அப்படி அடைத்து விட்டால் வீட்டுக்கு அவனே சிலிண்டர் வைத்து காய்த்தி விடுவான். பட்டச்சாராயம் அல்ல, அவனே காமிச்சு விடுவான். மாட்டு மூத்தன அரைப்புரி, கோழிப்பி, செய்தி வீடி, ரோமம், கம்புக்கூட்டு மசர் அத்தனையும் போட்டு ஊறப்பானையை போட்டு அவனாக காய்ச்சிடுவேன். கொரோனா டயத்தில் ஒரு ஆளை பிடித்தேன். அவன் எங்கேயுமே சரக்கு கிடைக்கல. எங்கள் ஊரில் ஒரு வேலை ஆத்துவிட்டேன். 2 கட்டு செய்தி வீடியை ஊற்று போட்டு கொதிக்க வச்சு குடிச்சுவிட்டேன். அப்புறம் நீர்மலைக்கு போயிட்டாங்க. ஆனால் நம்ம சொல்கிறோம் தம்பி, எங்கள் அன்னைங்களா மேடையில் நான் சொல்லும் போது உங்களுக்கு கடுப்பாகுதுல, அது எனக்கு இருக்குது. போதையே மறக்கிறோம்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் முடியலையே ப்ரோ. இல்லை, நான் மறக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. உங்களை எப்படி சடக்குன்னு மாற்ற முடியும்? சீரட்டை விடணும்னா செய்தி வீடியோ அடிக்கிறேன். செய்தி வீடியோ விடணும்னா கலைமான் போயலே போடுறேன். கலைமான் போயலே விடணும்னா எதுலையாவது கையை விட்டுறேன்.
புயல் ஆஹா வெரி குட் வெரி குட். அந்த புயலை வைக்கிறான்ல அவன் குரு, அவன் நம்பரை கொடுத்து ஒரு 12 லாரி அனுப்பிவிட சொல்லு. தம்பி புயலை அது என்பது புற்றுநோயிடா. அந்த புயலில் படத்தை பார்த்தா நயன்தாரா படம் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கிடையாது. அந்த புயலிலே போட்டிருக்க படம் புயலை போட்டால் வாய் இவ்வளோ வெந்து புழு வச்சிருமுடான்னு தான். ஆனால் அதை பார்த்து கொண்டு தினசரி முத்தம் கொடுத்து பாக்கெட்டை கொட்டிக்கிட்டு அப்படி உருட்டிக்கிட்டு வைக்கிறான். மாடு சினை அடைகிறது. அதே உண்மை. மது நாட்டுக்கு வீட்டுக்கும் என்று அழகான பாட்டிலே போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து பார்த்து தான் போதை ஏறி முத்தம் கொடுத்து அடித்து கொண்டு ஊரிலே சட்டி இல்லாமல் திறக்கிறான். எத்தனை இது போட்டாலும், எத்தனை மாநாடு போட்டாலும் சரி, எத்தனை விழிப்புணர்வை நாம் பேசினாலும் சரி, அவர்கள் மனக்கட்டுப்பாடு என்று என்னைக்கும் உனக்கு தோணுகிறதோ அன்னைக்குத்தான் இந்த தீய பழக்கத்தை விட முடியும். என் அன்பு உறவுகளே, நன்றி நன்றி. ஏதோ என் தம்பிகளுக்காக நான் பாடினேன். தவறாக இந்த பாடலை நினைத்தா கூட நீங்கள் இதை மன்னித்து விடுங்கள். ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை என் தம்பியை படக்கூடாது. என் தம்பின்னு ஏன் சொல்கிறேன்? என் தம்பிகளெல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்தால் என்றாவது ஒரு நாள் இந்த எம்கேஆர் கோமாளி உங்களை சிரிக்க வச்சதுக்காக வயசான காலத்தில் ஒருவேளை சோத்துக்கு வரும்போது என் தம்பியை சோறு ஓடுவாங்களே, அவங்க ஆரோக்கியமாக இருக்கணுன்றக்காகத்தான் பேசுகிறேன். நான் உரிமையோடு பேசுகிறேன். இந்த உயிரை தவிர என் தம்பியை என்ன கட்டாமல் கொடுப்பேன். இவன் விலங்கா பையன் மறுபடியும் 100 ரூபாய் கொண்டு வரானே. வீரபஞ்சான் காளியம்மன் சார்பாக 101, பாகனேரி மீன் வியாபாரி ரமேஷ் சார்பாக 101 வழங்குகின்றார். அப்போ அது பேச வைக்க சார் போய் என் சாமி பாக்கியா மைச்செட்டு சூப்பர். என் தங்கா வாழ்த்துக்கள். என் தம்பி இவ்வளோ பேர் சுற்றி நிற்கிறியே, என் தம்பி உட்காந்துட்டு சூப்பர், வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறேன்? என்ன கடத்திலும் புனர்வளக்கூடிய மதிமரியாக்குரிய சிவகங்கை மாவட்டம் பன்னங்குடி நாடு அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் திருக்கோவில் ஆனி தேர் திருவிழாவின் 8ஆம் நாள் திருநாள் மண்டபப்படியாம் முன்னிட்டு மின்சார வாரிய ஊழியர்கள் உண்மையிலே இவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இரவு பகல் பாராமல் தூக்கத்தை பெரிதுபடுத்தாமல் ஐயா பனங்குடியில் பீசடிச்சுன்னு சொல்லும்போது தன்னுடைய குழந்தையை போட்டு விட்டு மற்ற குழந்தைகளெல்லாம் நிம்மதியாக தூங்கணுன்றதுக்காக போஸ்ட் மரத்தில் ஏறி நமக்காக மின்சாரம் என்ற ஒரு ஒளியை தருகிறார்களே, அவர்கள் பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன். மழை பெஞ்சு தொடர்ந்து மழை பெய்யும், எங்கு பார்த்தாலும் கரண்ட் சாக்கடிக்கும், அது பெரிதல்ல. உடனே சரி செய்ய வேண்டும். எல்லா தொழில்களும் மனிதர்களும் கஷ்டப்படுவார்கள் என்று மழை வெயிலும் பாராமல் உழைக்கிற மின் வாரியத்தில் உள்ள அத்தனை உறவுகளை எம்கேஆர் வணங்குறேன். ஐயா நீங்கள் தாயா ஒளி விளக்கு, ரொம்ப நன்றிங்கய்யா. அதில் சில பேர் கைதட்டாததுக்கு என்ன காரணம்னா போஸ்ட் மரம் ஏறி இறங்க 300 ரூபா ஏற்கிறாங்கன்னு நினைப்பேன். அது 3 லட்சம் கூட கொடுக்கலாம் ஐயா. அது உயிரை பணைய வைத்து நமக்கு ஒளி தரக்கூடிய தீமை ஏற்றக்கூடிய வேலை ஐயா. இது என்ன பெரிய இது? அவங்க என்னத்தை கேட்டாங்க? இது ஒரு நிமிஷம். மின்சார வாரிய ஊழியர்கள் மற்றும் வாரிசுதாரர்களால் நடத்தப்படும் நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சனம் நடைபெறும். வந்திருக்கும் நாடக நடிகர்களை வரவேற்கும் விதமாக நாடக நடிகர்களை இந்த புண்ணிய பூமி உறவுகளாய் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பொன்னாடை போத்து ஏதோ வருகை தருகிறார்கள். அன்பு உறவுகள் கைதட்டு கொடுக்கலாம். 6 மணி எடுத்து கொண்டிருக்கும் சொந்த நாடக நடிகர் சங்கத்திலே நிற்கிறதே பெரிய விஷயம். ஒரு பொறுப்பில் நின்று அவ்வளோ சீக்கிரம் யாரும் நாடக நடிகர் சங்கத்தில் ஜெயிக்க முடியாது. எங்கள் அண்ணே ஒரு நாடக நடிகனாக இருந்துட்டு திரைப்படத்துறை தென்னிந்திய திரைப்படத்துறையிலே செயற்குழு உறுப்பினருக்கு அதிக ஓட்டிலே ஜெயித்த ஒரு தமிழன் யார் என்றால் மாவடி கோட்டைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மூத்தவர் எம்கேஆர். இவர்தான் மூத்த எம்கேஆர். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் என் அன்பு தம்பி தோப்பூர் மண்ணின் மைந்தன். பலது விருது பெரிதல்ல, உனக்கு வச்சிருக்க பேர் தாண்டா பெருசு. மருது கைதட்டு கைதட்டு. எங்கள் அண்ணே பெரிய வாத்தியார் பெருந்தகை புதுக்கோட்டை மூர்த்தி அண்ணனுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துறது. தாள கலைஞராக இங்கே விட்டிருந்தாலும் அத்தனை சாமிகளுக்கும் உபரசகுடியிலே இவர்தான் பிரசாதம் கொடுப்பார்கள். அத்தனை மக்களும் நெத்திலே பூசி சொல்வார்கள். பெருங்கொண்ட ஒரு பூசாரி மகன் எங்களது சண்முகம் சாமியாடி சண்முகம் அவர்களுக்கு பொன்னார். அடுத்தபடியாக இங்கே பாபுநாக நடிக்கும் பாசமிகு தம்பி எம்கேஆர் அவர்களுக்கு
விழாக்கமிட்டி சார்பும் கிராமத்தின் சார்பும் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். நான் வாங்கக்கூடிய ஒத்த துண்டு எனக்கு அல்ல, குறிப்பாக வெளியூரிலிருந்து தூக்கம் பாராமல் தன்னுடைய பணிகளை செய்துவிட்டு எங்களுடைய கலையை காப்பாற்ற வந்திருக்கும் என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக இந்த ஒத்த பொன்னாடை இந்த கிராமத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். அன்புறவர்கள், நன்றி என்ன, நன்றி நன்றி அண்ணே, நன்றி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் என் அன்பு தம்பி நெற்போவப்பட்டி. வடமாடு மட்டும் கிடையாது, கடமாடு, எத்தனை மாடு இருந்தாலும் அது பாய்ச்ச மாடாடா. அத்தனை வடமாடு, மாட்டு வண்டி பந்தயம், ஜல்லிக்கட்டு எல்லாத்துக்கும் ஒரு தலை சிறந்த வர்ணனையாளர், எத்தனை பேர்த்தை என்னை போல உருவாக்கிய ஒரு நல்ல மனிதன் என் தம்பி மகேந்திர பூபதி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நாடக அமைப்பாளர் எவ்வளோ சொன்னாலும் என்னை மதிக்கலடா கூதிமே. ஆத்தா வந்திருக்காடா. ஹலோ, பனங்குடி சிவயாழினி ஆட்டோ சார்பாக 101 வழங்குகின்றார்கள். தம்பி நீ வேணா வீட்டுக்கு போ. ஒரு ராஜி இன்னைக்கு செல்லலடா. 100 கொண்டு வந்து என்னைக்கு பெட்ரோல் போட்டு நான் போக யாரை காப்பாற்ற. பனங்குடி சிவாலினி ஆட்டோ, பாரதி பாக்கியா ஆடியோஸ், திருத்திப்பட்டி, பனங்குடி, இருப்பு, கல்லர், உரிமை, மானா, பீட்டர் ஊரையெல்லாம் வாழ வைத்த